எல்லாருக்கும் நமஸ்காரம். 108 திவ்ய தேசங்களிலே முக்கியமான திவ்ய தேசமான பஞ்சத்வாரகை. இந்த பஞ்சத்வாரகையை போன வருஷம் நாம் போய் சேவிச்சிருந்தோம். ஒவ்வொரு துவாரகையிலிருந்தும் வீடியோ எல்லாம் பதிவு பண்ணி நம்முடைய மேப்ஸ் இந்தியா யூடியூப் சேனலிலே போட்டிருந்தோம். உங்களிலே பல பேர் அந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்து ரொம்ப அழகாக இருக்கிறது சுவாமி அப்படின்னு கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்திருந்தீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி, அடுத்த முறை எப்பொழுது போகப் போகிறீர்கள் என இந்த கேள்வி எல்லா வீடியோலையும் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். அதற்கான விடைதான் இந்த வீடியோ. வருகின்ற அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை ஒரு பஞ்சத்வாரகை யாத்திரை ஏற்பாடாகி உள்ளது. போன வருடம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜப்பிரியா ட்ரஸ்ட் மூலமாக ஸ்ரீ உவே அக்காரக்கனி ஸ்ரீநிதி சுவாமி அந்த சுவாமி ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதிலே 50க்கும் மேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த வருடமும் அதே ட்ரஸ்ட் மூலமாக அக்காரக்கனி சுவாமி பஞ்சத்வாரகை யாத்திரை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதற்குண்டான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுக்கப்படுகிறது. கோமதி துவாரகை, பேட் துவாரகை, ஜாம்பவான் குகை, வெராவல் பிரபாச தீர்த்தம், டாகோர் துவாரகை, ஸ்ரீநாத் துவாரா, கங்க்ரோலி துவாரகா என்று இந்த பஞ்ச துவாரகைகள் ரொம்ப பிரசித்தம். இந்த 5ற்கும் நாம் செல்ல இருக்கின்றோம். 22ஆம் தேதி சென்னையிலிருந்தோ அல்லது உங்கள் ஊரிலிருந்தோ புறப்படுகிறோம். 22ஆம் தேதி இரவு 8 மணிக்கு அகமதாபாத்திலிருந்து நம்முடைய யாத்திரையானது தொடங்குகிறது. அவ்விடத்திற்கு நீங்கள் வந்து சேர வேண்டியது. போகிற வழியெல்லாம் வித்வான்களுடைய உபன்யாசங்கள் நன்றாக நடக்கும். எல்லாருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான டபுள் ரூம் அகாமடேஷனிலே ரூம்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்லவே வேண்டாம், சாத்வீகமான உணவு மட்டுமே அந்த யாத்திரையிலே பரிமாறப்படும். உங்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் ஆகியிருந்தால் நீங்களும் நிச்சயமாக இந்த யாத்திரையிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண் ஸ்ரீ உவே சேஷாதிரி சுவாமி அவர்களை தொடர்பு கொண்டால் மேலும் விவரங்களை எல்லாம் அவர் தெரிவிப்பார். அந்த விவரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு நீங்களும் யாத்திரையிலே நிச்சயமாக சேருங்கள். நாம் எல்லோரும் பஞ்சத்வாரகையிலே ஒன்றாக சேர்ந்து கண்ணபிரானை நன்றாக சேவித்து மகிழ்வோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.